அப்படிங்கிறாங்க. கிருஷ்ணன், நான் மண்ணே சாப்பிடலையேம்மா, நான் மண்ணே திங்கலையே அப்படிங்கிறாரு. யசோதை வந்து அதெல்லாம் தெரியாது, நீ வாயை காட்டும், உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் தோழர்கள்லாம் சொல்கிறாங்க நீ மண்ணு சாப்பிட்டேன்னு, வாயை திறந்தே ஆகணும் நீ இப்போ அப்படின்னு. கிருஷ்ணர், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்கம்மா அப்படிங்கிறாராம் கிருஷ்ணர். யசோதை, அதெல்லாம் கிடையாது, உன் அண்ணன் பல்ராமனே சொல்கிறானே நீ மண்ணு தின்னுட்டேன்னு, நீ இப்போ வாயை திறந்து காட்டியே ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்போ கொஞ்ச நாளாக பல்ராமன் அண்ணாவே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாமா அப்படின்னு யசோதை கிட்ட சொன்னாராம். யசோதை வந்து விடவே இல்லை, விடாப்பிடியாக நிற்கிறாங்க. இப்போ நீ வாயை திறந்து காட்டியே ஆகணும். பிஞ்சு வாய் இல்லைங்களா, குட்டி குழந்தையோட பிஞ்சு வாய். அந்த குழந்தை வாயை திறந்தா அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களும் அந்த வாயில தெரியுதான். அதுல ஒரு அண்டம், அதுல சப்த தீபம், ஜம்பு தீபம், பாரத வருஷம், பரத கண்டம், உத்தர பிரதேசம், அதுல ஒரு கோகுலத்துல அதுல ஒரு யசோதை கண்ணனை மிரட்டுறாளாம், வாயை திறன்னு சொல்றாளாம். அந்த கண்ணன் வாயை திறந்தா அதுல ஒரு அண்டம், சப்த தீபம், ஜம்பு தீபம், பாரத வருஷம், பரத கண்டம், உத்தர பிரதேசம், அதுல ஒரு கோகுலத்துல அதுல ஒரு யசோதை கண்ணனை மிரட்டுறாளாம், வாயை திறன்னு சொல்றாளாம். அப்படியே இந்த காட்சியெல்லாம் பார்த்து யசோதை அப்படியே சொக்கி போய் நின்றுட்டு இருந்தாலாம். இந்த மாதிரி கிருஷ்ணர் நிறைய குறும்புத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு வாட்டி யசோதை என்ன பண்ணாங்களாம், கிருஷ்ணர் ஒரு இடத்துல கட்டி போட்டு ஒரு கதை சொன்னாங்களாம். அது என்ன கதை தெரியுங்களா? நீ இப்போ இவ்வளோ குறும்பு பண்ணிட்டு இருக்க, ஏன்னா மகாபாரதம் வந்து துவாபர யுகத்தில் நடந்துச்சு, ராமாயணம் திரேதா யுகத்தில் நடந்துச்சு இல்லைங்களா. கிருஷ்ணர்கிட்ட வந்து யசோதை வந்து திரேதா யுகத்தில் வந்து தசரதன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு ராமன் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் ஒன்ன மாதிரி குறும்புலாம் பண்ண மாட்டான், அவன் ரொம்ப சமத்தான பையனாக இருந்தான். அவங்க அப்பா அம்மா சொல்கிறது தான் அவனுக்கு வேத வாக்காக இருந்துச்சு. அது எப்படி? ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமே பூண்டு பூலி வெங்கானம் புக்கி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் மன்னன் என்றாள். ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள, இந்த கடலால் நிறைந்த உலகம் ஃபுல்லா பரதன் தான் ஆளணும், உனக்கு ஒரு இன்ச்சு கூட உனக்கு ஆள்றதுக்கு தகுதி இல்லை. நீ போய் தாளிருஞ்சடைகள் தாங்கி, தாழ்னா நம்முடைய பாதம், பாதம் ஃபுல்லா பாதம் வரைக்கும் ஜடாமுடி வளர்த்தி தாங்கரும் தவமே பூண்டு, அங்கேயும் போய் நீ தவம் தான் புரியணும். பூலி வெங்கானம் புக்கு, பூலினா புழுதி, புழுதி நிறைந்த வெப்பமுடைய காட்டுல போய் நீ தவம் புரிஞ்சு புண்ணிய துறைகள் ஆடி, அங்க இருக்கிற புண்ணிய நதிகள் எல்லாத்துலேயுமே நீராடி 7 ஆண்டின் வா, 7 14 ஆண்டுகள் கழிச்சு தான் நீ வரணும் என்று இயம்பினன் மன்னன் என்றாள். அப்படின்னு நான் சொல்லலப்பா, அவங்க அப்பா தான் சொன்னாரு அப்படின்னு வந்து ராமருடைய சின்னம்மா கைகை வந்து ராமன் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ராமன் சொன்னாராம், மன்னவன் பணி என்றாக நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனே பெற்றதன்றோ, என்னினி உறுதி அப்பால் இப்பணி தலை மேற்கொண்டேன், மின்னொளிர் காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் அப்படின்னு சொன்னாராம். மன்னவர் பணி என்றாகில் நும்பணி மறுப்பணும், எங்க அப்பா சொன்னா என்ன நீங்க சொன்னா என்னம்மா, ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனே பெற்றதன்றோ, என் தம்பி இந்த நாட்டை ஆழ்ந்தா என்ன நான் ஆழ்ந்தா என்ன, ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான். என்னினி உறுதி அப்பால் இப்பணி தலை மேற்கொண்டேன், இதை விட சிறப்பான விஷயம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. இப்பவே இந்த நொடியே நான் காட்டுக்கு கிளம்பி போறேன், எனக்கு விடை கொடுங்க அப்படின்னு ராமன் சொன்னானா. இதையெல்லாம் சொல்லி யசோதை வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்றாங்களாம், பாரு ராமன் வந்து எவ்வளவு சமத்தான ஒரு குழந்தையா இருந்தான், ஆனா நீ இப்ப இப்படி குறும்பு பண்ணிட்டு இருக்கிய, நீயும் ராமனை மாதிரி ஒரு குழந்தையாக மாற வேண்டும் அப்படின்னு வந்து யசோதை வந்து கிருஷ்ணர்கிட்ட சொன்னாங்களாம். நம்ம எல்லாருமே வந்து கிருஷ்ணருடைய திருவடிகளை வணங்கினோம், வணங்கி கொண்டிருக்கிறோம், வணங்கி கொண்டே தான் இருப்போம், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் கிருஷ்ணரே தன்னுடைய பக்தர் ஒருவருடைய காலை வந்து வருடி கொடுத்ததாக ஒரு வரலாறு உண்டு. அது வேற யாருக்கும் இல்லை, அவருடைய 6 உயிர் தோழர் குசேலருக்கு தான். குசேலர் அந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குசேலர் வந்து கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக வராரு. அப்போ வந்து கிருஷ்ணர் உடனே அவருடைய படுக்கையிலிருந்து ஓடோடி போய் வந்து ராஜ மரியாதையோட வரவேற்று அறுசுவை விருந்தும் படைச்சு அவர் அப்படி கவனிச்சுக்கிட்டாராம் கிருஷ்ணர். அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து குசேலரை பார்த்து கேட்குறாராம், உன்னுடைய கால்கள் நோக இவ்வளவு தூரம் நீ நடந்து வந்தாயா, உன்னுடைய கால்கள் நோக இவ்வளவு தூரம் நீ நடந்து வந்தாயா, இவ்வளவு தூரம் நீ நடந்தே வந்ததால் உன் கால்கள் எல்லாம் காய்த்து போய்விட்டதே அப்படின்னு சொல்லி குசேலரோட காலை வருடி கொடுத்தாராங்க கிருஷ்ணர். இது எல்லாத்துக்கும் அப்புறம் நான் வந்தது செல்வம் கேட்கறதுக்கு, எப்படி கேட்கறதுன்னே கேட்க முடியாம பின்னாடி திரும்பி போயிட்டாரு குசேலர். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சு தகநக நட்பது நட்பு, வெறும் முகத்துல மட்டும் சந்தோஷத்தோட நட்பு கொள்வது நட்பே கிடையாதுங்க, நெஞ்சத்தில் மகிழ்ச்சியோடு நட்பு கொள்வதே சிறந்த நட்பு.
இப்போ வந்து எல்லா நட்புகளையும் குறை சொல்லிவிட முடியாது. ஆனாலும் இப்போ சில நட்புகளில் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் வரும்போது இந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. முகத்தில் மட்டும் மகிழ்ச்சி கொண்டு நட்பு செய்வது நட்பு கிடையாது. நெஞ்சத்தில் மகிழ்ச்சியோடு நட்பு கொள்வதே நட்பு அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த யமுனை நதியில் வந்துட்டு ஒரு 5 தலை நாகம் வந்து வசித்து வந்துச்சான். அதோட பேர் வந்து காளிங்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காளிங்கன்னால வந்து பல பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு. இந்த காளிங்கன்னால யமுனை நதி தண்ணி ஃபுல்லாக நஞ்சடைஞ்சிருது. அது இல்லாமல் கரையில் இருந்த சோலைகள் ஃபுல்லாக நஞ்சடைஞ்சிருது. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்து கிருஷ்ணருக்கு போகுது. இப்போ கிருஷ்ணர் போய் இந்த காளிங்கன் கிட்ட முதல்ல ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரிப்பா உன்னால் இத்தனை பிரச்சனை இருக்குது, தயவு செஞ்சு நீ இங்கேருந்து கடலுக்கு போயிரு அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணாரு. அவன் அப்போவே போயிருக்கணும்ல, அவன் போகல. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அவனை வதம் செஞ்சு அவனுடைய தலையின் மீது ஏறி நர்த்தனம் புரிந்தாராம் கிருஷ்ணன். இது ஒரு சாதாரண கதையாக நம்ம எல்லாருக்குமே தெரியலாம். ஆனால் இதில் அந்த சிறைப்பட்டு இருக்கும் கருத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து ரொம்ப கம்மியான பேர் தான். இந்த நம்முடைய மனித மனத்தை வந்து பாம்பா வந்து நினச்சிக்கோங்க. இந்த 5 தலைகளையும் நம்முடைய 5 புலன்களாக நினச்சிக்கோங்க. இந்த 5 புலன்களின் வழியாகத்தான் மனித மனம் நஞ்சை கக்குகிறது. தீய சொற்களாக இருக்கட்டும், தீய செயல்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த 5 புலன்களின் அந்த 5 தலைகளின் வழியாகத்தான் மனித மனம் என்ற பாம்பு நஞ்சை கக்குகிறது. இந்த 5 புலன்களையும் அடக்கியால தெரிஞ்சாலே போதுங்க, வாழ்க்கையை நெறிப்பட நாம் வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம வாழ்ந்துடலாம். இந்த கருத்தையும் கிருஷ்ணர் நமக்கு சொல்லியிருக்கிறார். கிருஷ்ணர் வெண்ணெய் திருடி சாப்பிட்ற கதை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிரியமான ஒரு கதை. இந்த கிருஷ்ணர் வீட்டில் வந்து அவங்க அம்மாவும் தயிர், பால், வெண்ணெய், தின்பண்டங்கள் எல்லாமே செஞ்சு வைப்பாங்களாம். ஆனாலும் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், பக்கத்தில் இருக்கிற எல்லா வீட்லேயும் போய் பானையை உடைச்சி வெண்ணெய் திருடி சாப்பிட்றது, இருக்கிறது எல்லாத்தையும் திருடி சாப்பிட்றது, எல்லா வேலையும் பண்ணுவாராம். அப்படி தான் ஒரு வாட்டி பக்கத்தில் இருக்கிற வீட்டில் போய் பண்ணியிருக்காரு. அங்கேருந்து பெண்களுக்கெல்லாம் பயங்கர கோவம் வந்துருச்சு. எல்லாருமே ஒட்டுக்கா யசோதை கிட்ட போயிடுறாங்க கிருஷ்ணரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. அதில் ஒருத்தங்க சொன்னாங்களாம், இங்கே பாரு, உன்னோட பையன் நான் முறுக்கு காரம் சீடை எல்லாம் செஞ்சு வச்சுருந்தேன், எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டான், காரம் தாங்க முடியலன்னு இருந்த மோரையும் எடுத்து குடிச்சிட்டான், அது பரவாயில்லன்னு பார்த்தா இருக்கிற பானையையும் உடச்சிட்டு போயிட்டான் உன் பையன், இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு எல்லாருமே சண்டைக்கு போகிறாங்க. யசோதைக்குனா பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. உடனே கண்ணனை தேடுறாங்க, கண்ணன் எங்கே இருக்கான் அப்படின்னு. கண்ணன் வந்து எங்கேயுமே இல்லை. அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, அம்மாவுக்கு நம்ம பண்ணது தெரிஞ்சிருச்சு, அம்மா துரத்திட்டு வராங்க, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு அவன் தேடிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா கண்ணனுடைய தோழன் ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் ததிபாண்டன் அப்படின்னு. ததிபாண்டனோட வீட்டுக்கு வந்து கண்ணன் ஓடுறாரு. ஆனால் ஆல்ரெடி அங்கே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஆல்ரெடி ததிபாண்டன் ஏதோ பண்ணி கிருஷ்ணர் அவங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருக்காரு. அந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு இப்போ வந்து கிருஷ்ணர் ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு ததிபாண்டன் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஏதோ ஒரு வழியாக எல்லாத்தையும் சொல்லி ததிபாண்டனும் ஒத்துக்கிறான். சரி, எங்கள் அம்மா வந்துட்டு போனோன்னு நான் போயிடுறேன்னு கிருஷ்ணர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணோன்னு சரின்னு ஒத்துக்கிறான். ததி அப்படின்னாலே தயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. ததிபாண்டனோட வீடு முழுக்க தயிர் பானைகள் இருக்குமா, பெரிய பெரிய பானைகளில் ஃபுல்லாக தயிர் நிரப்பி இருக்குமா. எல்லா பானைகளுமே தயிர் இருந்துச்சு. கடைசியாக ஒரே ஒரு பானையில் மட்டும் தயிர் இல்லாமல் வெறும் பானை இருந்துச்சான். அப்போ வந்து ததிபாண்டன் வந்து சரி நீ அதில் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. கிருஷ்ணரும் அந்த பானையில் ஒளிஞ்சுக்கிறாரு. ததிபாண்டன் வந்து அந்த பானையை மூடி மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு. யசோதையும் கோபிகாவும் வராங்க, கிருஷ்ணர் வந்தானா அப்படின்னு கேட்குறதுக்கு ததிபாண்டன் கிட்ட. வந்து கேட்டால் கிருஷ்ணன் நீங்கள் வரவே இல்லையே அப்படின்னு வந்து ததிபாண்டன் சொல்லிடுறான். யசோதை வந்து நம்பலை, இருந்த 2-3 பானையை திறந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் சரி வரலையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது தான் இதே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ததிபாண்டன் தான் பானைக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கானே, இறங்க மாட்டேங்கிறான் அவன். கிருஷ்ணர் டே எனக்கு மூச்சு முட்டுதுடா, கீழே இறங்கு, நான் வெளியே வரணும் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடியாது. கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல வச்சு தட்டி கூப்பிட்றாரு, என்னை விடு, நான் வெளியே வர, எனக்கு மூச்சு முட்டுது அப்படின்னு. ததிபாண்டன் அதெல்லாம் முடியாது, நான் உனக்கு கேட்பேன், நீ தருவேன்னு சொல்ல, நான் வந்து கீழே இறங்குறேன் அப்படிங்கிறாரு. நீ உனக்கு என்னடா வேணும், முதல்ல என்னை விடு வெளியே, அப்போ தான் என்னால் பேசவே முடியும், வெளியே வந்தாதான் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது, எனக்கு நீ தருவேன்னு சொல்ல, நான் உன்னை வெளியே விடுறேன். சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு மோட்சம் வேண்டும் அப்படின்னு ததிபாண்டன் கேட்குறான். கிருஷ்ணருக்கு வந்து ஒரே ஷாக்கு. அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, மூச்சு விட முடியாமல் உள்ளே உட்காந்துருக்காரு. சரி எதா இருந்தாலும் தரேன், என்னை வெளியே விடு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ததிபாண்டனும் கீழே இறங்கிடுறான். கிருஷ்ணர் வந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தோன்னே கிருஷ்ணர் வெளியே வந்துடுறாரு.
ததிபாண்டன் கிட்ட சொல்றாரு, நானும் உன்ன மாதிரி ஒரு குழந்தை தானே, என்கிட்ட போய் நீ மோட்சம் கேட்குறிய அப்படின்னு. நீயா குழந்தை, எனக்கு தெரியும் நீ அந்த பரம்பொருள்னு. அப்படி இல்லாமல நீ அந்த காளிங்கனை வதம் செஞ்சு அவன் தலையில ஏறி நர்த்தனம் ஆடினா எனக்கு மோட்சம் நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. அவர் மேல் கொண்டிருந்த அந்த பக்தியாலும் அன்பினாலும் கிருஷ்ணர் வந்து சரி உனக்கு நான் மோட்சம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவன் எனக்கு மட்டும் மோட்சம் கொடுத்தா பத்தாது, நீ இவ்வளோ நேரம் ஒளிஞ்சிட்டு இருந்தேல அந்த தயிர் பானிக்கும் நீ வந்து மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு ததிபாண்டன் கேட்குறான். அதுக்கு உயிரே இல்லைனா அதுக்கு போய் மோட்சம் கொடுக்க சொல்கிற? அதெல்லாம் கிடையாது, எல்லா பொருட்களிலும் உயிர் இருக்கிறது, நீ அந்த பானைக்கும் மோட்சம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. கிருஷ்ணர் சரி அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்குமே மோட்சம் கொடுத்து வானூர்த்தியில் வந்து அவங்க 2 பேரும் வானத்துக்கு போனதா சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி நிறைய சுட்டித்தனங்கள் குறும்புகள்லாம் பண்ணப்போ ஒரு வாட்டி யசோதை வந்து கிருஷ்ணனை வந்து உரல்ல கட்டி போட்டுடுறாங்க. உரல்ல கட்டி போட்டு நான் உள்ளே போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னால் தானே நம்ம ஆளுங்களாம் போவாங்க. அதே மாதிரி தான் கிருஷ்ணரும் அந்த உரலை இழுத்துக்கிட்டு கொல்லை பக்கத்தில் வந்து 2 மரங்கள் இருக்குமா, மருத மரங்கள் வந்து 2 மரங்கள் இருக்கும். அந்த மரங்கள் கிட்ட வந்து அந்த உரலை இழுத்துட்டே போகிறாராம். இந்த கதையை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து குபேரனுக்கு வந்து 2 மகன்கள் இருந்தாங்களாம், மணிக்ரீவன் நலக்கூப்புரன் அப்படின்னு 2 மகன்கள். அவங்க 2 பேருமே வந்து எப்பவுமே அந்த ஒரு மதர்ப்பிலே தான் இருப்பாங்களாம். நம்ம அப்பா தாண்டா உலகத்திலே செல்வந்தர், நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மதர்ப்பில் இருப்பாங்களாம் அவங்க 2 பேருமே. அப்போ ஒரு வாட்டி என்ன ஆகுது, நதியில் வந்து பெண்கள்லாம் வந்து நீராடிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருமே போய் ஆடையே இல்லாமல் அங்கே போய் நீராட போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியாக வந்துட்டு நாரதர் வராரு. அப்போ வந்து நாரதரை பார்த்தோன்னே பெண்கள்லாம் வந்து ஆடையை எடுத்து போத்திக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் எதுவுமே பண்ணல, அவங்க பாட்டுக்கு நின்றுருக்காங்க. நாரதர் வந்ததையும் பார்க்கல. நாரதர் இவங்களுக்கு என்னடா நாணமும் இல்லை மரியாதையும் இல்லை, இப்படியே இருக்காங்க அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு இனி நாணமும் இல்லாமல் மரியாதையும் இல்லாமல் மரத்தை போலவே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் மரமாகவே மாறிடுவீங்க அப்படின்னு வந்து சாபம் கொடுத்துட்றாரு. அவர் அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது தான் ஒருத்தனுக்கு லைட்டாக போதை தெரியுது, இவர் நம்மளை ஏதோ திட்டுறாரா, இவர் நம்மளை ஏதோ சொல்கிறாரு அப்படிங்கிறதே அவர் சாபம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தனுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, கொடுத்த சாபத்தை நான் திரும்பி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி எங்களுக்கு எப்போ இந்த சாபத்திலேருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது, கிருஷ்ணன் ஒருவனால் மட்டுமே உங்களுக்கு வந்து இந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாரதரும் சொல்லிடுறாரு. அந்த கதை தான் இங்கே வருதா. அந்த 2 மரங்களாக தான் அவங்க 2 பேரும் இருக்காங்க. அந்த கிருஷ்ணர் வந்து உரலை இழுத்துட்டு போகும்போது அந்த 2 மரங்கள்லையும் சிக்கி அந்த 2 மரங்களும் கீழே விழுந்துருது. விழுந்தோன்னா அதுலேருந்து 2 தேவ புருஷர்கள் வந்து வானத்துக்கு போயிடுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க, இப்படிலாம் ஆகி நாங்கள் வந்து மரமாயிட்டோம், உங்கள் அருளால் தான் இப்போ நாங்கள் வந்து விமோச்சனம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வானத்துக்கு போயிடுறாங்க. இந்த எல்லா காட்சியுமே உள்ளே இருந்து யசோதையும் நந்தாவும் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம குழந்தை வந்து ஒரு தெய்வ குழந்தை, அவங்களுக்குள்ள நிறைய அற்புதமான சக்திகள்லாம் இருக்குன்னு தெரியும். ஆனாலும் கூட அவங்க வந்து சமாதானமானது இந்த விஷயத்துக்கு தெரியுங்களா, கிருஷ்ணர் நடுவில் போயிட்டு 2 மரத்துக்கும் நடுவில் மரத்தை இழுத்தப்ப 2 மரமும் இந்த பக்கம் தான் விழுந்துச்சான், இந்த பக்கம் கிருஷ்ணரை நோக்கி விழுகலையாம். நல்ல வேளை நம்ம பையன் பக்கத்துல மரம் விழுகலையான்னு அவங்க 2 பேரும் உட்காந்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்களாம். இதுதான் இல்லைங்களா தாய் தந்தையோட அன்பு. இன்றைக்கே இருக்கட்டுமே, நீங்கள் கல்யாணமாகி போயிருந்தாலும் சரி, காலேஜுக்காக ஹாஸ்டலில் இருக்கீங்க, வேலைக்கு போயிருக்கீங்க, எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி அம்மா எடுத்தோன்னு என்ன கேட்பாங்க, வேலைக்கு போனியா சம்பாரிச்சியான்னு என்னைக்காச்சும் கேட்டிருக்காங்களா, நல்லா இருக்கியா சாப்பிட்ருக்கியா அப்படிங்கிற அந்த 2 வார்த்தை மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்லைங்களா. இன்றைக்குமே தாய் தந்தையரோட பாசம் வந்து அப்படி தான் நமக்கு இருக்குது. கிருஷ்ணர் ஒரு வாட்டி என்ன பண்ணாராம், அந்த துவாரகையில் இருந்த மக்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வாழ்க்கை பாடங்கள் நடத்தினாராம். 5 வாழ்க்கை பாடங்கள் வந்து கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அந்த 5ஐயும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணங்களில் நீ அழகாக இரு, உன்னுடைய வெளி தோற்றம் எவ்வாறு இருந்தாலும் நீ கவலை கொள்ளாது. அது உண்மைதானங்க. நம்மளுடைய வெளி தோற்றம் அப்படிங்கிறது, இந்த பியூட்டி அப்படிங்கிறது வந்து நம்மளாக டிஃபைன் பண்ண விஷயங்கள் தான். கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுமே அழகான விஷயங்கள் தான். கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா விஷயமுமே அழகு தான். அதை நாம் என்றைக்குமே வந்து அந்த பார்ஷியாலிட்டி பார்க்கவே கூடாது. நீ எண்ணங்களில் அழகாக இரு, உன்னுடைய தோற்றம் எவ்வாறு இருந்தாலும் கவலை கொள்ளாது. 2வது விஷயம், நமக்காக யார் இருக்கிறார் என்று நினைப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார் அப்படின்னு பாரு. நமக்கா யார் இருக்கான்னு நிறையா பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளை நம்பி நம்முடைய குடும்பம் பெற்றோர்கள்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க எல்லாருக்குமே. அவங்களை பார்த்தாலே உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது,
சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் எப்படியாவது ஒரு வழியில் இறைவன் உனக்கு வந்து உதவி செய்வார். இது இங்கே இருக்க நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழல் இருந்திருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லாம் உட்காந்துருக்கும் போது ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தங்க வந்து உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. உடனே நீங்கள் யாரை கும்பிடுவீங்க? கடவுளே நன்றி அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அப்படி உங்களுக்கு நடந்திருந்தால் உங்களுடைய புண்ணிய கணக்கு வந்து சரியாக இருக்குன்னு அர்த்தமா. 4வது விஷயம், மனிதர்களை நீங்கள் எல்லா காலங்களிலும் நேசியுங்கள். மனிதர்களை வந்து நீங்கள் எல்லா காலத்துலேயுமே நேசிக்கணும். அவங்க சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அவங்க சோகமாக இருந்தால் ஆறுதலாக 2 வார்த்தைகள் பேசுங்க. இந்த கோமாளி படம்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து ஒரு குட்டி பையன் இருப்பான். அந்த பையனுக்கு வந்து அவங்க அம்மா வந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. என்னன்னா, உன்கிட்ட வந்து ஒருத்தங்க எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நீ அந்த கஷ்டத்தை தீர்த்து வைப்பேன்னு நினச்சி அவங்க எப்போவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க கையை பிடிச்சி நான் இருக்கேன் அப்படின்னு நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவங்களோட பிரச்சனையில் பாதி பிரச்சனை அவங்கள விட்டு போயிடும். அதுதான் நீ பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுப்பாங்க. 5வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் இது. பெண்ணின் அழகு முகத்தில் இல்லை, அவள் கொடுக்கும் அன்பிலும் நடத்தியிலும் தான் உள்ளது. ஆணின் அழகு செல்வத்தில் இல்லை, அவன் பெண்ணுக்கு கொடுக்கும் மரியாதையில் உள்ளது. இது வந்து எக்காலத்திற்கும் பொருந்தும் வகையான கருத்து இது. இந்த 5 வாழ்க்கை பாடங்களையும் துவாரகையில் இருக்கும் மக்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து வந்து கண்ணன் மக்களுக்கெல்லாம் சொன்னாராம். அடுத்ததாக, இந்த வாழ்க்கை பாடங்கள் எல்லாம் தாண்டி எனக்கு மகாபாரதத்தில் ரொம்ப பிடிச்சமான ஒரு காட்சி. மகாபாரத கதை முடியும் போது கூட நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கொடுத்து விட்டு தான் மகாபாரத கதை முடிகிறது. அந்த காட்சி, மகாபாரத போர் முடிஞ்சிருச்சு. கண்ணன் வந்து கால் நீட்டி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் பக்கத்தில் வந்து அவரோட காலை பிடிச்சி விட்டுட்டு இருக்காரு ஒருத்தர். அவர் பேர் வந்து உத்தவன் அப்படின்னு பேர். அப்போ வந்து கிருஷ்ணர் உத்தவன் கிட்ட சொன்னாராம், மகாபாரத போர் முடிஞ்சிருச்சு, உலகமே அழிய போகுது, இன்னும் கொஞ்ச நாள் நானும் போயிடுவேன். நான் இந்த உலகத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன செய்யணும்னு நினச்சனோ அது எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டேன். ஆனால் நான் உனக்காக எதுவுமே செய்யலையேப்பா, உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டாராம். அதுக்கு வந்து உத்தவன் சொன்னாராம், இறைவா, உன் அருகில் உட்கார்ந்து உன் மேனியை தொடும் பாக்கியம் எனக்கு மட்டும்தானே கிடைத்திருக்கிறது. இதை விட வேறு என்ன வேணும் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னாராம். நல்லா யோசிச்சுக்கோ, எதுவுமே வேண்டாமா? ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கேட்டால் எல்லாருமே ஜர்க்காகும் இல்லையா? அவர் வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னா. திரும்பியும் கிருஷ்ணர் கேட்குறாரு, நல்லா சொல்கிறியா, கான்சியஸாக சொல்கிறியா, நல்லா யோசிச்சுக்கோ, இதுதான் கடைசி வாட்டி கேட்குறேன், கான்சியஸாக சொல்கிறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு உத்தவன் சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் வந்து சரி நீ போய் ஓய்வெடு அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்லிடுறாரு. உத்தவன், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேள்வி கேளு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. நீ நினச்சிருந்தா இந்த மகாபாரத போரையே உன்னால் தடுத்து நிறுத்தி இருக்க முடியும் இல்லையா? கிருஷ்ணர், இல்லை, அது என்னால் முடிஞ்சிருக்காது. உத்தவன் கேட்குறாரு, சரி அதை விடு, நீ நினச்சிருந்தா அந்த சூதாட்டத்தையாவது உன்னால் தடுத்து நிறுத்தி இருக்க முடியும் இல்லையா? அதுக்கு இது நியாயமான கேள்வி தானுங்க, ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கு கிருஷ்ணர் சொன்னாராம், ஒரு கனெக்ஷனே இல்லாமல் ஒரு பதில் சொல்கிறாரு. என்னன்னா, துரியோதனன் விவேகி அப்படின்னு சொன்னாராம். இவர் உத்தவனுக்கு ஒன்றுமே புரியல. துரியோதனன் விவேகியா, என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. என்னன்னா, துரியோதனனுக்கு தனக்கு சூதாட தெரியாது என்பது தெரியும். துரியோதனனுக்கு அவனுக்கு சூதாட தெரியாது என்பது அவனுக்கு தெரியும். அதனால தன் மாமா சகுனியை வைத்து சூதாடினான். ஆனா இந்த தர்மன் இருக்கான்ல, அவனுக்கு சூதாட தெரியாது அப்படிங்கிறதே தெரியாது. அதனாலதான்ப்பா தோத்து போயிட்டான். அப்பையும் கடைசிக்கு ஒரு வார்த்தை, எனக்கு பதிலாக என் நண்பன் கண்ணன் வந்து விளையாடுவான் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா அவன் தான் அன்னைக்கு ஜெயிச்சிருப்பான் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொன்னாராம். உத்தவன் உடனே, ஏன் அவன் கூப்பிட்டாதான் நீ போவியா, நீயா போய் உதவி செய்ய வேண்டியதானே அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாராம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் வாசல் கிட்ட தான் நின்றுட்டு இருந்தேன், ஒரு வாரத்தை அவன் கூப்பிட்டுருந்தா நான் போய் அந்த சூதாட்டத்தில் பங்கெடுத்திருப்பேனே. உத்தவனுக்கு இன்னும் வந்து கேட்கல. திரும்பி கேட்குறாரு, ஏன் வாசலில் நிற்கிறது அவன் வேலையா, நீயே கூப்பிடாம நீ போக மாட்டியா? கிருஷ்ணர், ஆமாம், கூப்பிடலன்னா நான் போக மாட்டேன், கூப்பிட்டாதான் நான் போவேன். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா மக்களுக்குமே அவங்க ஒரு விஷயம் செய்யும் போது கடவுள் தனக்கு துணையாக வந்து நிற்பார் அப்படின்னு நினச்சி யாருமே செய்ய மாட்டாங்க. நம் செய்யும் அனைத்து செயல்களையுமே கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த அறிவு இருந்தாலே போதும். மக்கள் எந்த ஒரு தீய விஷயத்திலையுமே தீய செயல்களிலுமே ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொன்னாராம் உத்தவன் கிட்ட. உபநிடதத்தில் வந்துட்டு நம்ம வந்து அறம் சார்ந்த செயல்களில் ஈடுபடணும் அப்படின்னா மனதளவில் துறவு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உபநிடதத்தில் வந்து அறம் சார்ந்த வழியில் நீ பயணிக்க வேண்டும் என்றால் துறவை நோக்கி நீ பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த மாதிரி அப்படின்னா,
காம்பில் இருந்து பழம் விழுவது போல், குறிப்பு வெள்ளரி பழம் அப்படின்னு வந்து அதில் இருக்குமா. இதுக்கு வந்து யாருக்குமே ரொம்ப நாளாக வந்து பொருள் தெரியாம தான் இருந்துச்சு. காஞ்சி பெரியவர் தான் வந்து இதுக்கான பொருளை வந்து சொல்லியிருக்காரு. மரத்திலிருந்து பழம் விழுவது போல், காம்பில் இருந்து பழம் விழுவது போல், குறிப்பு வெள்ளரி பழம் அப்படின்னு. அது என்ன அதுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பழங்களையுமே காம்பு தான் விடுதலை செய்யுமா. காம்பு தான் எல்லா பழங்களையுமே விடுதலை செய்யுமா. ஆனால் வெள்ளரி பழம் மட்டும்தான் காம்பில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுமா. இதில் என்ன சொல்றாங்கன்னா, துறவு என்பது மற்றவர்களை உன்னை விடுவதல்ல துறவு, நீ மற்றவர்களை விட்டு விலகுவதுதான் துறவு. அப்படி இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் நீ வந்து அறம் சார்ந்த செயல்களிலும் சமூகத்தை சார்ந்த செயல்களையும் செய்வதற்காக நீ வந்து சிறந்து விளங்குவ அப்படின்னு வந்து அர்த்தம் வந்துடும் அப்படின்னு அதற்கு பொருள். இதுதான் கிருஷ்ணருக்கும் உத்தவனுக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன் வந்து நான் நிறையா சொல்லியிருக்கேன். நிறையா அந்த அவருடைய சின்ன வயசில் அவர் பண்ண விஷயங்கள், அவருடைய லீலைகள், குறும்புகள் எல்லாமே, இது எல்லாத்துலேயுமே இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இது எல்லாத்துலேயுமே இருந்து நம்ம ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கலாம். எல்லா கதைகள்லையுமே இருந்து நம்ம ஒரு வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கலாம். சரி, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு 2 விஷயங்களாவது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்பி, எனக்காக இத்தனை பேர் நான் கூப்பிட்டனால இந்த ஃபஸ்ட்டு 2 ரோ ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை பேர் வந்து வாழ்த்துனது எல்லாமே. இவ்வளோ நேரம் என்னுடைய உரையை கேட்டவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.